ஹாய் கைஸ், டெக்ஸ்ட்ரோல் நேயர்களுக்கு வணக்கம். It's not a game, it's a rich thing. காரை வாட்டர் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு 5K கார்ஸ்க்கு வந்திருந்தேன். சரி ஒரு vlog ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு தடவை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்ட்டு. ஸோ இங்கே உள்ள ஷோரூமில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான கார் ரிலேட்டட் உங்களுக்கு பாலிஷிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு அண்டர் கேரேஜ் பெயிண்ட்டாக இருக்கட்டும், சரிங்களா. அதுக்கப்புறம் ஏர் இன்ஃப்ளேஷன், அதுக்கப்புறமா உங்களுக்கு கார்பன் வந்து ரிமூவ் பண்ணுறது, சரிங்களா. இது ஃபுல்லாகவே இவங்க வந்து பண்ணித்தராங்க. ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இது வந்து வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருந்தேன். இதோட லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்ட்டு. உங்களுக்கு கார் மட்டும் கிடையாது, இவங்க பைக்கையும் வந்து பண்ணித்தராங்க. உங்களுக்கு ஓவரால் வந்து நீங்கள் பாலிஷ்லாம் பண்ணணும் அப்படின்னா இப்போ பார்க்குறீங்க இண்டிகோ, இதுதான் வந்து அண்ணனோட காரு. ஸோ இதை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் கொண்டு வந்தேன். வாட்டர் வாஷு பாலிஷு ரெண்டும் சேர்த்து 2500 சொல்லியிருந்தாங்க. ஸோ வெளியே நான் விசாரிச்சிருந்தேன், இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். வாங்க மேனேஜர்கிட்ட நம்ம பேசலாம். ஸோ என்ன ப்ரைஸ் அப்படின்றத இன்னும் டீட்டெயிலாக வந்து அவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஹாய் சொல்லிவிடுங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க? நான் இப்போது 1 இயராக ஒர்க் பண்ணுறேன். 1 இயராக. உங்கள் பேர்? முனிஷ். முனிஷா, ஓகே. நீங்கள் இந்த இதில் என்னவா இருக்கீங்க? நான் இதில் வந்து ஏஎஸ்எம்மாக இருக்கேன். ஏஎஸ்எம்மாக இருக்கீங்களா? ஓகே. ஸோ இப்போ மற்ற ஷோரூமுக்கும் இங்கேயும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ இங்கே கஸ்டமர் வராங்க, ப்ளஸ் பீப்புள் இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அமௌண்ட்லாம் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது மற்ற சர்வீஸ் சென்டருக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகே. இதில் வந்து ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க, நார்மல் சும்மா அந்த ரஸ்ட்டு இது பண்ணுற மாதிரி. ஓகே. அது யூஸ் பண்ணுறதா என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயின் வந்து வாட்டரோட ஸ்ட்ரெயின் அப்படியே இருக்கும். ஓகே. வண்டியிலலாம் திருப்பி நீங்கள் அது செலவு பண்ணி. சார் நான் இங்கே வந்து அந்த ப்ராப்ளம் கிடையாது, ஆர்ஓவாக யூஸ் பண்ணுறீங்க. இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வராதுங்களா? ஏன்னா உங்களோட இப்போ ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால அதோட காஸ்ட் எஃபிஷியன்ட், அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுங்களான்னு கேட்குறேன். ஸோ ப்ரைஸும் அதே விலையில் கொடுத்துட்டு ஆர்ஓ வாட்டரும் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ இந்த விஷயத்தினால தான் வந்து இது வந்து யூனிக் இந்த ஷோரூம், எஸ்பெஷலி 5K கார் குடுவாஞ்சேரி பக்கத்தில் இருக்குது. ஓகே. என்னென்னலாம் பண்ணுறீங்க டோட்டலாக சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா அவுட்டர் பாடி ஃபுல் பாடி டெஃப்லான் பண்ணியிருக்கோம். டெஃப்லான் கோட்டிங் பண்ணியிருக்கோம். இன்டீரியர் டீப் க்ளீனிங் பண்ணுறோம். அது இல்லாமல் உங்களுக்கு அண்டர்சேஸ் பெயிண்டிங் பண்ணுறோம். அண்டர்சேஸ் பெயிண்டிங். ஓகே. பிளாக் ஸ்மோக் வருது, அதை ரெடியூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு கார்பன் க்ளீனிங் பண்ணுறோம். கார்பன் அதுவும் இருக்குங்களா? கார்பன் க்ளீனிங் பண்ணிட்டு. ஓகே. அது உங்களுக்கு பொல்யூஷன். என்னென்ன கார்லாம் வருது ஷோரூமுக்கு? உங்களுக்கு இப்போ கூட பார்க்குறீங்க, இங்கே பாருங்க. Q3 வந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு மேக்னைட்டு, டிகோ, அந்த மாதிரி உங்களுக்கு இண்டிகோ, அந்த மாதிரி எல்லாம். ஸோ ஷோரூமில் விடுறதோட, ஏன்னா இப்போ ஆடின்னு மென்ஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு இதில் ஒரு கொஷின். ஸோ இப்போ ஷோரூமில் விடுறதோட நல்லா இங்கே பண்ணுறாங்கன்றதுக்காக அவங்க சர்வீஸ்க்கு தான் கஸ்டமருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. ஆமாம், நம்ம கஸ்டமருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து உங்களுக்கு டீட்டெயிலிங்கில் நம்ம பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஆல்மோஸ்ட் எல்லா பைக்கிலையுமே பெஸ்ட்டாக பண்ணுறதுனால கஸ்டமர் நம்மக்கிட்ட தேடி வராங்க. அது இல்லாமல் நம்ம பிக்கப் ட்ராப் பண்ணிகிட்டு இருக்கோம், ஃப்ரீ பிக்கப் ட்ராப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் வரைக்கும் இந்த பிக்கப்பு? ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 சரௌண்டிங், 5 to 6 கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ரீ பிக்கப்புங்களா? ஃப்ரீ பிக்கப் பண்ணுறோம். ஓகே. உங்களுக்கு கால் பண்ணால் நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் திருப்பி ட்ராப் பண்ணுவீங்க. அதுக்கான சார்ஜஸ்லாம் ஃப்ரீ தான். ஓகே. வெறும் வாட்டர் சர்வீஸ்னாலுமே பிக்கப் இருக்குது? ப்ரோ, வாட்டர் சர்வீஸ்னாலும் பிக்கப். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இங்கே யூனிக்னஸ். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றி ஐடி பீப்புள்ஸ் தான் நிறையா இருக்காங்க. ஆமாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும், இல்லை ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அவங்க இடையில இன்டர்மீடியட் டைமில் வந்துட்டு போகிறது கஷ்டம். ஏன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், 1 hour அவங்க கரெக்ட் வாஷ் பண்ணி முடிக்கும். ஆமாம். ஸோ அவங்க என்னன்னா பிக்கப் ட்ராப் கேட்குறாங்க. அது வந்து அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ நான் அவங்களுக்கு பிக்கப் ட்ராப் பண்ணி கொடுத்து நம்ம ரிட்டர்ன் கொடுத்துருவோம். ஓகே ஓகே. கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. சூப்பர் சூப்பர். டெக்ஸ்ட்ரோல் தமிழ் நம்ம சேனல் பேர். டெக்ஸ்ட்ரோல் தமிழ். ஓகே ஓகே. அப்படியே இங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் காட்டிடுறேன் நான். ஹாய் 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 சொல்லுங்கள் ப்ரோ. ரைட் ரைட் ரைட். ஹாய் ப்ரோ. இவர் நடுவில் பார்ப்பீங்க இவர் பண்ணுற ஒர்க்கு. எங்களோட தன்மான சிங்கம் ஒருத்தர் காட்டுங்க. எங்களுக்கு ஒளி விளக்கா இருக்காரு, அவர் தான். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கணபதி. கணபதி. சிங்கம். சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. இங்கே எத்தனை வருஷமா இருக்கீங்க? உங்கள் பேர் என்ன? ப்ரோ என் பேர் சந்துரு. சந்துரு. இங்கே சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறேன். சூப்பர்வைசராக எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணுறீங்க? 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்களா? சண்டே வந்து ஒர்க்கிங் டேஸ் தானே உங்களுக்கு? ஸோ அப்போ லீவு வந்து உங்களுக்கு எப்போ தான்? மந்த்லி 4. நாங்கள் எல்லாருமே வெளியூர் தான். எல்லாருமே தென் மாவட்டம் தான். ஓகே ஓகே. எந்த ஊர்? நான் வந்து ராமநாதபுரம். ராமநாதபுரம். நான் வந்து மாதம் 4 நாள் லீவ் போட்டு ஊருக்கு. ஓகே. மொத்தமாக எடுத்து லீவ் பண்ணுறோம். சண்டே எல்லாம் ஒர்க் பண்ணி. நீங்கள் எல்லா காரும் பார்ப்பீங்களா? இப்போ இந்த இப்போ ஆடி நிற்குது,
இந்த வெளியில் பாலிஷிங் இதெல்லாம் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் நார்மல் காருக்கும் ஒரு பட்ஜெட் காருக்குமே இதுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணுறீங்க? லைக் மெட்டீரியல் மட்டும் மாறும். ப்ரீமியம் வெஹிக்கிளில் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது லெதர் எல்லாம் ஒரிஜினல் லெதர் வரும். இன்டீரியர் கிளீனிங். நீங்கள் இதில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம்? அப்படிலாம் கிடையாதுல்ல. லோ பட்ஜெட் காருக்குமே நீங்கள் பண்ணுற சர்வீசிங் ஒன்று தான். ஆடி வந்தாலுமே அதே இதுதான். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. ஃபோம் வாஷ் இருக்குது, செராமிக் கார் வாஷ் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பண்ணித்தராங்க. ஸோ நான் வந்து ஃபோம் வாஷ் தான் வந்து விட்டுருந்தேன், ஸோ பட்ஜெட்டில் வருது அப்படின்றதுக்காக. ஸோ வாட்டர் சர்வீஸ் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். கீழே வந்து ஃபுல்லாக செம்ம ப்ரெஷரைஸ்டு இதை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக அது வந்து ரோலர் மாதிரி உள்ளே போயிட்டு வருது. ஸோ அண்டர் கேரேஜில் இருக்கிற ஃபுல் டஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு கீழே வந்துடும் இது மூலயமா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப டஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்தார் அந்த காரை. ஸோ இப்போ கீழே வந்து மோஸ்ட்லி அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து இந்த ப்ரெஷரைஸ்டு வாட்டரில் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோம் வாஷும் இருக்குது, ஃபோம் போட்டும் வந்து உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்படியே கார் வந்து புது காராக ஆகிடுது. வேக்கம் க்ளீனரும் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வேக்கமும் பண்ணி தராங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு 650 ருபீஸில் வந்து உங்களுக்கு வந்துடும். வேக்கமாக இருக்கட்டும், ஃபோம் வாஷு, வாட்டர் வாஷு எல்லாம் இன்க்ளூடட். எக்ஸ்ட்ரா பாலிஷ் பண்ணிங்கன்னா அதில் தான் உங்களுக்கு காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதை நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ வேக்கமிங் வந்து ஃபுல்லாக உள்ளே இருக்கிற டஸ்ட்டு எல்லா சீட்லலாம் நம்ம காரில் வந்து மோஸ்ட்லி அவ்வளோ இது பண்ண மாட்டோம். ஸோ ரொம்ப நாளாக உள்ளே வந்து டஸ்ட்டு வந்து உள்ளே போயிருக்கும். ஸோ அதை வந்து ஈஸியாக எடுத்துடுறாங்க இவங்க. பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னது ப்ரோ இது? ஓசோன். ஓகே ஓகே. காரில் ஏதாவது எலி ஏதாவது உள்ளே வந்துருச்சு அப்படின்னா, இல்லை மீன் ஏதாவது ஃபிஷ் ஏதாவது உள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது வாமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லு போகாது. ஓகே. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஓசோன் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு இது போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த பாக்டீரியா எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஏர் வந்து உங்களுக்கு இன்செர்ட் பண்ணிடும். அந்த ஸ்மெல் எல்லாமே உங்களுக்கு. ஓகே. இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் சொல்லும் போது இப்போ இந்த காரில் மேஜராக வந்து இஷ்யூனா இப்போ இந்த எலிக்கு தான். என்ன வைங்க, புயலை வைங்க, இல்லை அந்த க்யூப்ஸ் இருக்குது அதை வச்சாலும் சரி, என்ன வச்சாலும் இந்த எலியை எலிமினேட் பண்ணவே முடியல. நானும் நிறைய ஷோரூமில் போய் இது பண்ணிட்டேன், இதுக்கு ஒன்று ப்ராப்பர் இது கிடையல. ஸோ இப்போ எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ நீங்கள் பண்ணுற இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஃபர்தராக எலி ஏதாவது வராததுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை எப்படி அந்த விஷயத்தை வந்து ரெக்டிஃபை பண்ணுறது? ரேட் ட்ரீட்மெண்ட் தனியாக. ஓகே. என்ன பண்ணுவீங்க? அது யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பானட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிடுவோம். 4 வீலாச்சுலேயும் ஸ்ப்ரே பண்ணி கொடுப்போம். அது பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எலி வராது. அந்த ஸ்மெல்லுக்கு சுத்தமாக வராது. எலி வராது. ஓகே. பாண்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எலி வராது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பாண்ட் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் டெஸ்ட். ஓகே. ஸோ இது வந்து நிறைய இந்த கொரோனா டைமில் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ கஸ்டமர் வந்து பண்ணுறாங்களா? இப்போ எப்படி இருக்குது? இப்பயும் பண்ணுறாங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க. ஓகே. ஆமாம், ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க, பண்ணுறாங்க. ஓகே. உள்ள எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் இது பண்ணுறதுக்கு? இது ஒரு 1 hour ப்ராசஸ். 1 hour ப்ராசஸ்ங்களா? பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கார்பன் என்ன டைமோ 1 hour அது எடுக்கிற மாதிரி இதுவுமே 1 hour ஆகுங்களா? ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து பாலிஷ் பண்ணிட்டுருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட் 2 தடவை வந்து ஃபஸ்ட்டு இது ரிமூவ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி பண்ணுறாங்க. ப்ரோ ஹாய் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க? 1.5 வருஷமாக இருக்கிறீங்களா? உங்கள் பேர்? என் பேர் பாலாஜி. பாலாஜி. ஓகே ப்ரோ, உங்கள் பேர்? முனீஸ்வரன். ஓகே ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க? 4 மாதமாக ஒர்க் பண்ணுறீங்க. சீனியர் டெக்னீஷியனு. அவர் நீங்கள் டெக்னீஷியன். ஓகே. நான் வந்து அதே டைமில் ஆடி Q3 வந்திருந்தது. ஸோ வண்டி வேறு லெவல், சீரியஸாக. சரிங்களா? ஸோ இந்த வண்டி வந்து இனிமேல் தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம வண்டி முடிஞ்ச பிறகு இது வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ராயல் என்ஃபீல்டு பைக்குமே பேரலாக வந்து ஒர்க்கு போயிட்டு இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து பாலிஷ் பண்ணி மாற்றுறாங்க அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு பாலிஷ் ஆகி வரும் ஃபைனலாக. சரிங்களா?
இந்த பெயிண்ட் மாதிரியா? பெயிண்டிங் பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? லேயர் பெயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, பாதுகாப்பாக வச்சுக்கிறது. ஓகே, ஏன்னா இது பண்ணாலுமே நல்லா ஷைனிங்காக புது வெஹிக்கிள் மாதிரி ஆகிடுது பெயிண்ட் பண்ண மாதிரி. ஸோ அதனால தான் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, ஏன்னா அந்த டிஃப்ரென்ஸ் காமிச்சிங்களே ரெண்டுத்துக்கும் செமையாக தெரிஞ்சுது கிளியராக. நான் பைக் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ராயல் என்ஃபீல்டு வண்டி வந்துருந்தது. ஸோ இதுவுமே வந்து வாட்டர் வாஷு. ஸோ பைக்குக்கும் காருக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ கிளாஸ் எல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நல்லா ஷைனிங்காக ஆகிறதுக்கு கிளாஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாங்க. இன்டீரியர் வேக்கம் வந்து பண்ணி தந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம், உங்களுக்கு இந்த ஏசி வெண்ட்டு உள்ளே வந்து வரும் பார்த்திங்களா, அது பேட் ஸ்மெல் வரும்ல. ஸோ அதோட ஆர்டரும் வந்து ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஃபேனில் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே அடிக்கிறாங்க பாருங்கள். ஸோ உள்ளே வந்து ரொம்ப பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணி தருவாங்க. ஸோ இதில் எனக்கு வந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயம், ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்டீரியர் வந்து வேக்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஆர்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்டீரியர் எனக்கு என்னென்னா சீட் கவர் வந்து பழையசாக தான் இருக்குது. ஸோ அதை மாற்றாமையே எனக்கு வந்து பார்க்க வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவும் நல்ல ட்ரான்சிஷன் வந்து தெரியுது, சரிங்களா. அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணாலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரேயை வந்து உள்ளே இது பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டோரை சாத்திடுறாங்க. ஸோ உள்ளே ஃபுல்லாக வந்து நல்லா அது போய் ஸ்மெல் போய் உக்காந்துருது. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏசி போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் உள்ளே, சரிங்களா. ஸோ இது எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன், சரிங்களா. உள்ளே புகை மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடுச்சு. அப்போ தான் வந்து நல்லா அது உள்ளே ஏறும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ கார் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ பாலிஷ்லாம் பண்ணி சும்மா இது வந்து 2011 மாடல் இண்டிகோ இசிஎஸ்ஸு. ஸோ இத்தனை பழைய காரை வந்து நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி 2200 வந்து உங்களுக்கு முடிஞ்சிச்சு. எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். உள்ளே பாருங்கள். ஸோ டேஷ்போர்டு, அதுக்கப்புறம் ஹிஞ்சில் இருக்கிறது, அதுக்கப்புறம் டீசல் டேங்க்கு அந்த உள்ளே போடுறது, ஸோ எல்லாத்தையுமே வந்து இது பண்ணி தந்துட்டாங்க பேக் சைடு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த எலி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. ஸோ அதுக்கு வந்து அவங்க ஸ்ப்ரே ஒன்று வச்சுருந்தாங்க. அதையும் வந்து காரை வெளியே எடுக்கும்போது அடிச்சு கொடுத்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி தருவார். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை வந்து கிளிக் பண்ணி வாங்க. இங்கே குடுவாஞ்சேரி பக்கத்தில் இருக்குது. ஸோ அதோட லொக்கேஷனும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், சரிங்களா. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்கலாம். பாய் கைஸ். பாய்.